வணக்கம் நிக்கிதா. டிட்வா புயல் மற்றும் வங்கக்கடலில் காற்றின் ஊடுருவல் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 15 நாட்கள் கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி உள்ளது. இதனால் விவசாயிகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர். இந்த நிலையில் திருத்துறைப்பூண்டி அருகே கொக்கலாடி, அத்திக்கோட்டகம், அரக்கரை, பாமணி, அத்திமடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 30 முதல் 40 நாட்களான இளம் சம்பா மற்றும் தாடி நெற்பயிர்கள் தொடர்ந்து பெய்த கனமழையினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக விவசாய நிலங்களுக்கு அருகில் உள்ள வடிகால் வாய்க்கால்கள், ஆறுகள் முழுமையாக தூர்வாராமல் இருப்பதால் கடந்த 15 தினங்களுக்கு மேல் பெய்த கனமழையினால் இந்த மழைநீரை வடிய வைக்க முடியாமல் எனவும் இதனால் நெற்பயிர்கள் முற்றிலுமாக தண்ணீரில் மூழ்கி அழுகி உள்ளது. ஏக்கருக்கு 15,000 முதல் 20,000 ரூபாய் செலவு செய்த நிலையில் நெற்பயிர்கள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. இதுவரை வேளாண் துறை அதிகாரிகள் இந்த பகுதிகளுக்கு வந்து கணக்கெடுப்பு நடத்தவில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் கொண்டு பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக ஆய்வு நடத்தி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு காப்பீட்டுத் தொகையை உடனடியாக கிடைப்பதற்கு தமிழ்நாடு அரசு வழிவகை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் திருத்துறைப்பூண்டி பகுதி மட்டுமல்லாமல் திருவாரூரின் பல்வேறு பகுதிகளில் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கோட்டூர், ஈசனங்குடி, ஆலத்தூர், விக்கிரபாண்டியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பயிர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் விவசாயிகளுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில் அதை கணக்கெடுப்பதால் பல்வேறு விவசாயிகளுக்கு இதனால் பல்வேறு சிக்கல்கள் நிலவி வருகிறது. எனவே டிஜிட்டல் முறையை கையாண்டு விட்டுவிட்டு பழைய முறையை பின்பற்ற வேண்டும் எனவும் விவசாயிகளின் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏக்கருக்கு 35,000 ரூபாய் நிவாரணம் வழங்கினால் மட்டுமே அடுத்த கட்ட விவசாய பணியில் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என விவசாயிகளின் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நிக்கிதா.